ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பித்தாவியன். இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வாங்க தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் காவிரி பக்கம் ஏரி இருக்குது. அங்கேருந்து ஏரியிலேருந்து பிடிச்சிட்டு வந்த மீன் தான் இது, பங்குஜம் மீன் இது பேர். மீன் குழம்பு இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வைக்க போகிறோம் வாங்கிட்டு போயிட்டு. அதனால் பாருங்கள், இந்த உயிரோடவே இருக்குது இந்த மீன். பார்த்திங்கன்னா வால் இன்னும் துடிச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ ஃப்ரெஷ்ஷாக வெட்டி வாங்கிட்டு போயிட்டு நம்ம இன்றைக்கி சூப்பராக ஒரு மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். பாருங்கள் எப்படி இன்னும் அந்த வாலோட துடிச்சிக்கிட்டே இருக்குது. அவங்க நல்லா க்ளீன் பண்ணி வெட்டி வாங்கிட்டு போக போகிறோம். இது மொத்தமாகவே ஒரே ஃபிஷ் தான். இதை ஃப்ரை பண்ணாலும் செம்மையாக இருக்குன்னு சொன்னாங்க. பாருங்கள், கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததை வீட்டில் நல்லா தண்ணி போட்டு கழுவி எடுத்துக்கலாம். அப்புறம் தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாம், பூண்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. பச்சை மிளகா, புளி தேவையானது, வெந்தயம், கடுகு, கல்லுப்பு, மஞ்சள் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பாருங்கள், தண்ணி விட்டு நல்லா எடுத்தாச்சு. இப்போ குழம்பு பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய், வெந்தயம், கடுகு, பச்சை மிளகா, இடித்த பூண்டு, கருவேப்பிலை, இது நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆகணும். வெங்காயம் ஒரு 5 வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து நல்லா பொடியை கட் பண்ணி நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். நல்லா பொடியாக ப்ரௌனாக வதங்கும் போது தான் இந்த மீன் குழம்போட டேஸ்ட் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். பாருங்கள், எந்தளவுக்கு டீப் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ தக்காளி போட்டு தக்காளியும் நல்லா மேஷ்டாக வதக்கணும். நல்லா வெங்காயம் தக்காளி வதங்குறதுல தான் நம்மளுக்கு அந்த குழம்போட நல்ல டேஸ்ட் கிடைக்கும். பாருங்கள், நல்லா எண்ணெய் நல்லா ஊற்றி எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான கல்லுப்பு போட்டாச்சு, அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இது வரைக்கும் நான் பங்குஜ மீன் ட்ரை பண்ணதில்லை, இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இப்போது குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டாச்சு. ஏரி மீன் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுனால குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் கடல் மீன் நம்ம கைக்கு வரத்துக்கே ஒரு 2-3 நாள் ஆகிடும். இப்போ ஏரி மீன்ன்றதுனால நம்மளுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்கு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சாச்சு. புளி ஊற வச்சுருக்கு இல்லையா, இதையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் ஊற்றியாச்சு அதையும். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். அந்த புளி, மிளகாத்தூள் வாசனை எல்லாம் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சது தான் குழம்போட டேஸ்ட் கிடைக்கும். இது எந்த அளவுக்கு கொதிக்கணுமோ அந்த அளவுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே கூட நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதித்த உடனே மீன் போடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. பாருங்கள், எல்லாம் செக் பண்ணியாச்சு. இப்போ ஃபிஷ் எடுத்து உள்ளே போட்டுடலாம். நீங்களே பார்த்தீங்க, ஏர்லி மார்னிங் 6 or 7 o'clockலாம் போயிட்டு அந்த ஃப்ரெஷ் ஃபிஷ் வாங்கி வந்துட்டு இப்போது ஏர்லி மார்னிங்கே மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. எல்லா ஃபிஷ்ஷையும் நல்லா அந்த தண்ணியில் முழுகிற அளவுக்கு போட்டாச்சு. கண்டிப்பாக இது ஒரு 5 to 10 மினிட்ஸ், ஏன்னா ஃபிஷ்லாம் கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இருக்குது. ஸோ வேகணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் தாராளமாகவே குழம்புல போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. ஸோ கொத்தமல்லி தூவியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இதை மாதிரி எங்கேயாவது ஏரி ஃபிஷ் கிடச்சிச்சுன்னா ட்ரை